இணையதள சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம். காரணம், சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள். இவர்கள் பிறக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள். எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தேன். எங்க பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்க பாப்பா கிட்ட சொன்னதுதான், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சந்தித்த பொழுது பாப்பா கிட்ட சொன்னது, ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தைகிட்ட இருக்கு. அதற்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்கள்ட்ட போகுது அந்த நிம்மதின்ற பால். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்ம இன்ஸ்பயர் பண்ணோம். அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது. பாடம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார்ட்ட போகுது. கல்லூரிக்கு போறவங்களோ அதே தான் தொடருது. நண்பர்கள் யார், பக்கத்தில் இருக்கிறது யார், யாரிடம் இறைவன் கை கொடுக்க தோன்றுகிறான், யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான். வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போகிறது அந்த நிம்மதி. அப்படி ஒவ்வொரு நிம்மதியாக போகிறது. அதற்கு அப்புறம் பர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை கடன் பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையுடைய துணைகிட்ட போகுது, நம்ம மனைவி கிட்ட போகுது. அதே போல என் மனைவி கிராமத்துல கல்யாணம் பண்ண எங்க பெரியம்மாவோட பேத்தி. அதற்கு பிறகு என் மனைவி கன்சீவ் ஆகிற பொழுது இறைவா என் மூலமாக இந்த சிசு உருவாகி இருக்கு, இந்த பூமியில் பிறக்கிறது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது. அந்த மனைவியுடைய அந்த கற்பம் சூழ்ந்திருக்கிறப்ப இந்த வயிற்றுல போகுது. அதே போல நிம்மதிங்கிறபால் மறுபடியும் சுழன்று வந்து இவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பொழுது ஒழுங்கா பிறக்கணுமே போச்சு. இப்படி தொடர்ச்சியாக போகிற பொழுது என் மகனுக்கு வரம் தேடுகிற பொழுது மருமகன் நல்லா இருக்கணுமே, அவனுக்கு எந்த விதமான அந்த மாதிரி அவன்கிட்ட போச்சு, மருமகன்கிட்ட போச்சு. அந்த மருமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கூட என் மகனிடம் தான் கொடுத்தேன். காரணம், ஒருவருக்கு 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம், எனக்கு 2 குழந்தை. எப்பா, எனக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அம்மாவுக்கு மருமகன் அமைவதை விட, உங்க அக்காவுக்கு கணவன் அமைவதை விட உனக்கு மைத்துவம் சரியாக அமைய வேண்டும். நாங்கள் இருக்கும் காலம் வரை எங்களால் இந்த பூமிக்கு கிடைக்கப்பட்டவர்கள் இணைபுரியாத சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ சொன்னீங்கன்னா மகளை கொடுத்துருவேன். அப்படிதான் இந்த நிம்மதி என்பது தொடர்ச்சியாக என் மகள். இப்ப இறுதியாக எங்க பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இறைவன் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டான். நிறைய பேச போறோம். முதல்ல அப்பா அங்கிள பாக்குற போது என்ன சொன்னாங்கன்றது காலம் முழுக்க உனக்கு இருக்கணும்னா அது மாதிரி பாப்பாட்ட சொன்னேன், அம்மா இந்த நிம்மதி என்கிற பால் இப்ப ஒரு மடிக்கு வந்துகிற செல்லும். சோ எங்களுடைய எதிர்காலத்தை, எங்களுடைய அடுத்த தளத்தை நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன். வீட்டுக்கு மருமகளாக இருந்தாலும் எங்களுக்கு மகள் தான். எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அங்க பாப்பா கையில போயிருக்கு. சோ அதுதான் பாப்பாட்ட வழியில் சொன்னேன். அதெல்லாம் தாண்டி எனக்கு இது சுமையா சுகமா அப்படின்னா சுகம், ஆனால் சுமையான சுகம். காரணம், பார்த்து ஒரு சுயம்பு. அர்ஜுன் சார் நான் சம்பந்தியாக பார்க்கவில்லை, நான் சாரனா கூப்பிட்டு இருக்கேன், அவனு சாரனா கூப்பிடுறான். நான் என் உயரம் தெரிந்தவன், நான் எல்லா செப்பை அளந்து வச்சுதான் வந்திருக்கேன். யாருடைய எள்ளி நகையாடலுக்கும் நான் எந்த விதத்தில் காரணம் வரக்கூடாது. பயந்து பயந்து வாழ்க்கையை தாழ்வு மனப்பான்மையுடனே ஒவ்வொரு நிமிடம் நகர்த்தி கொண்டிருக்கிறவன். உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது கொஞ்சோண்டு சம்பளம், பெரிய அளவு முரட்டு மாறி பங்களாக்கெல்லாம் கிடையாது. எவ்வளவு சிரிச்ச முகத்தோடு அழைத்த குரலுக்கு ஓடி விடுறீங்களே என்ற பொழுது உங்களை பார்த்து ஒவ்வொரு முறையும் வியப்பேன். அது மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி வேந்த சூழ்நிலை இருக்கேன். சார் காலமும் கடவுளோ அவரை எங்களுக்கு சம்பந்தியாக நியமிச்சிருக்கு. அவரை பார்த்தா ஏதோ சுயம்பாக வந்தவர். மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் சொல்ல பொழுது படிச்ச பிள்ளை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சினிமாவும் கை விட்டு தனியாக இருக்கிற பொழுது இருக்கிற புது மனைவி அவங்களுடைய நகையெல்லாம் வாங்கி சேவகன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து தான் இன்று அடையாளப்படுத்திக் கொண்டு சுயம்பாக வந்தவர். நான் ஒரு சுயம்பு என்றால் எனக்கு முன்னோடி சுயம்பு அவர். அவரை நான் சம்பந்தியாக பெற்றது என் தாய்க்கும் தம்பிக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். இந்த உறவு நீடிக்கும். நிச்சயமாக சினிமா குடும்பம், கலை குடும்பம், மற்ற எத்தனை ஒரு சூழ்நிலை எங்க ஒரு மான் மேலே சென்றால், ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்வதை போல நேற்று வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக அந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 2 குடும்பத்தின் சார்பில் ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதும் எங்களிடம் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். அந்த உரிமை உங்கள்கிட்ட இருக்கும்.
எந்த விதத்திலும் இந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எங்களுக்கு நகர்வுகளுக்கு எப்படி பின்புறமாக இருந்து அடுத்து நகர்த்தி கொடுத்தீர்களோ இந்த குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்து எது வேண்டுமானாலும் எங்களிடம் சொல்லலாம், உரிமை இருக்கிறது. சோ அப்படி உங்கள்கிட்ட அந்த பணிவை மட்டும் வைத்து நான் விடைபெற்றுக் கொள்ள நன்றி. மழை பெய்யற மாதிரி ஃபுல்லா பேசி நல்லா பேசி விட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், நம்ம எல்லா பிஆர்ஓகளுக்கும், மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய தடவை நான் இங்க உங்களை எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்க முன்னாடி நிக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. நம்ம முரளி சொன்ன மாதிரி நந்தினி படம் ராமநாதன் சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது இப்போ கிட்டத்தட்ட இல்லை 40 இயர்ஸ் தான். 1984 40 வருஷம் ஆச்சு. ஸோ என்னுடைய சினிமா கரியர்ல நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியா போயிட்டு இருக்கு, வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள், என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள், இந்த மீடியா. இது நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் எப்பவும் சொல்றது உண்டு, ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கறத எப்போ நம்புறேன். ஸோ சங்கீத் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் முடிஞ்சது. நம்ம 2 குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம். அப்புறம் தம்பி ராமையா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம். ஆனா என்னைக்கும் அவர் எனக்கு சம்பந்தி ஆவாருன்னு நான் ஐ மீன் அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் a very very pleasant surprise for me. It's a fantastic family. ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி. என்ன பேசினாலும் அதுல ரொம்ப அதுல ஒரு இது வெயிட் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் கூட சாந்தியம்மா, அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி. ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை, இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்பிரிக்கால. அங்க நிறைய கண்டஸ்டன்ஸ், அதுல ஒரு கண்டஸ்டன்ட் என்னமோ தெரியாது, இது ஒரு ஐரானிக். ஸோ அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கும். அதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு உமாபதி தான். அப்பெல்லாம் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க, இது மேட்டர்லாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா, பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸ், ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த நீங்க பாத்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஷோ பார்க்கலாம், ரொம்ப பேசிட்டு இருப்பாரு. அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி டேலண்டட் பாய்.
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நவ். பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்க பார்க்க போறீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போறீங்க நீங்க. அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் இருக்கு. யூ கேன் டூ அக்ரோபாட்டிக்ஸ், டான்ஸ், எக்ஸ்ட்ராடினரி டான்ஸர். இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை, அது நான் தான் இப்போ பார்க்குறேன். ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் இன்லா to my family. And again, I should talk about my daughter. நான் எப்பவும் I'm very very proud of my daughter. என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தது அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள், லாஃப்டர், இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னா, என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னா, ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது. ஆமாப்பா இந்த மாதிரி. ஆஹா சரி, யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரியல. அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி, சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்க இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போல இருந்து அப்படி சொன்னாங்க. இம்மீடியட்டா ஓகே. தென் ஐ தாட், என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க. இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஏஜா இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின், தெரிஞ்சோ தெரியாமலையும் எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்ட் நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமே சார் பற்றி கூட தெரியும், இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கிள்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. And then we decided, and today you can see them. எனக்கு ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார், ஐஷு பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு. எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு. அப்பா இது என்ன இது அப்படின்னு. தென் நான் சொல்லுவேன், இது வந்து ஏ வரும், ஏபிசி இப்படி டப் பண்ண வருதுன்னு. ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு. டுடே ஷீ செட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் as a wife of him. So அவ்வளோதான், we are happy. And again, இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க,
என்னன்னா உங்கள் டாக்டருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க. சரி எப்படியோ அங்கேயே வர்ற, அங்கே சொல்லிடுற அப்படின்னு. சரி, ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி, ஸோ அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். லைஃப் பெரிய இது. ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. இட் இஸ் தேர் ரைட்ஸ். அது நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன். அதுதான் நாங்கள் எல்லாரும் அதான் நம்புகிறோம். அண்ட் இத்தனை வருஷமா என்னையும் சரி, ரமேஷ் சாரி சரி, நீங்கள் எல்லாம் உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க. இனிமே ஆஸ் he told, எங்களுடைய குழந்தையும் கூட இந்த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும். That's it. Thank you so much for coming. வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. We are very very happy. இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போறீங்களோ, லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணீங்களோ, அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்போட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி. சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், கலக்குவோம். தேங்க்யூ. அடுத்ததா அர்ஜுன் சார் ஜீன் சிட்டி ரோட்ல அந்த வீட்டில் இருந்தாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு டு see you on this joyous occasion. ஸோ நீங்க எல்லாரும் என்னை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட ஷேர் பண்றது. அண்ட் நீங்க என்ன எல்லா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துருக்கீங்க. ரைட் ஃப்ரம் when I was a child, ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். எனக்கே ரொம்ப புதுசு. ஸோ உங்க சப்போர்ட், உங்க பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எங்க 2 பேர் மேல தேவை. ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார். ஸோ மாமனார் ஆமா. ஸோ யா, உங்க பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். அண்ட் எனக்கு எங்க வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து, ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்ல எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு அப்படியே இன்னொரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு. அண்ட் உமா ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் எல்லா விஷயத்துலையும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பிளெஸிங்ஸ் டெஃபினெட்லி தேவை. தேங்க்யூ ஸோ மச்.